மேவிபோசத் மாதிரி இப்ப உன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஐயோ, பல வருஷங்கள், பல மாசங்கள், பல நாட்கள் நான் வீணாக்கிட்டேன் ஐயா, வீணாக்கிட்டேன். பல நாட்கள் ஜெபத்தை மறந்தேன், பரிசுத்தத்தை மறந்தேன், இயேசுவை மறந்தேன். கதறியா? வாக்குத்தத்துக்கு நேரா தான் போல, வாக்குத்தத்தை விட்டுட்டு தான் நான் போறேன். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இருளை நோக்கி போகிறேன். நான் இருளோடு சம்பந்தம் கலந்து விட்டேன். நான் வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்க போதா? பரவாயில்ல. இந்த இயேசு மன்னிக்கிறவர், உன்னை தப்புவிக்கிறவர், உன்னை தாங்கி சுமந்து நடக்கிற தேவன். அவர் தண்டிக்கிறவர் அல்ல. ஆனா ஒண்ணு, இப்போ ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு, நீ முழுசும் மேவிபோசத் மாதிரி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவியா? ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? இழந்து போன ஆசீர்வாதங்கள். உங்க தாத்தா சவுல் ராஜாவா இருந்தாரு, அந்த ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம். உங்க அப்பா ஜோனத்தான் என்னோடு உறவா இருந்தாரு, நட்பா இருந்தாரு, அன்பா இருந்தாரு, அந்த ஆசீர்வாதம். மூன்றாவது, நீ உன்னை தரை மட்டும் தாழ்த்தி மண்ணோடு மண்ணாய் விழுந்து போனாயே. உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று விழுந்தாயே. அதையும் பார்த்து கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ என்னுடைய ராஜா டேபிள்ல சாப்பிடுவ. மகனே, மகளே, ராஜா வீட்டு சாப்பாடு உனக்கு உண்டு. ராஜாவை போல நீ வாழுவாய். ராஜாவை போல உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். நீ ராஜா வீட்டு பிள்ளையாய் இருப்பாய்.